அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கிளாஸில் எவாலுவேட் மதிப்பு காண்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ். இந்த கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு, சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இன்னோவேட்டிவ் அப்ரோச், நியூ ஐடியா, ஒரு புதிய அணுகுமுறை, புதிய யுக்தியை தான் கையாள போகிறேன். இதுக்கு முன்னாடி இது மாதிரி சொல்யூஷன் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மேக்ஸு மைண்டு ஹாப்பியாக ஆகுன்றது என்னுடைய எண்ணம். பாருங்களேன், கண்டிப்பாக உங்கள் மைண்டு வந்து ஹாப்பி ஆகும். இப்படிலாம் கண்டுபிடிக்கலாமான்ற எண்ணம் உங்கள் மனசில் தோணும். இதனால் உங்கள் மேத்தமெட்டிக்கல் மைண்டு வந்து ஹாப்பியாக இருக்கும். பாருங்கள், இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ், இதுக்கான சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த இதை கன்சிடர் பண்ணணும். இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் sin bx dx இதை கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் e பவர் ax இதை யூனும் sin bx dx dvன்னு எடுத்துக்கணும். வேற ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இதில் u டேக் u ஈக்குவல் டு e பவர் ax. ஓகே, குட். அதுக்கப்புறம் dv ஈக்குவல் டு sin bx dx. dvலேருந்து v நம்மளுக்கு வேணும். இங்கே போய் பாருங்கள், ஃபார்முலா வருது பாருங்கள், u இன்ட்டு v வருது. அப்போ v தேவை. இன்டெக்ரல் v dvல v தேவை. ஸோ அதனால் dvலேருந்து v கண்டுபிடிக்கணும். dv என்ன பாருங்கள், dv ஈக்குவல் டு சைன் பி எக்ஸு டிஎக்ஸு. இதில் v வேணும்னா இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட். இன்டெக்ரல் dvனா v, இன்டெக்ரல் சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ்னா மைனஸ் காஸ் பிஎக்ஸ் டிவைடட் பை பி. இன்டெக்ரல் சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு தெரியும். sin xனா மைனஸ் காஸ் எக்ஸு, சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ்னா மைனஸ் காஸ் பிஎக்ஸ் டிவைடட் பை பி. ஓகே, வி கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே டியூ தேவைப்படுது ஃபார்முலாவில். யூ தெரியும், யூ ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். இதிலேருந்து டியூ கண்டுபிடிங்க. டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டியூ பை டிஎக்ஸ்னா இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு ஏ டிஎக்ஸு. ஸோ டியூ ஈக்குவல் டு ஏ இ பவர் ஏ இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ். யூ தெரியும், டியூ தெரியும், வி தெரியும். இந்த ஃபார்முலாவில் எல்லாத்தையும் அப்ளை பண்ண போகிறோம், அதாவது சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் யூடிவி, இன்டெக்ரல் யூ இ பவர் ஏஎக்ஸ் டிவி சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ். அதுக்கப்புறம் யூவி, யூனா இ பவர் ஏஎக்ஸ், வினா மைனஸ் காஸ் பிஎக்ஸ் டிவைடட் பை பி. ஓகே, யூவி, யூவியும் வியும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மைனஸ் பாருங்கள், இன்டெக்ரல் சிம்பிள் எழுதிக்கிறேன், வி பார்த்து எழுதுங்க, மைனஸ் காஸ் பிஎக்ஸ் டிவைடட் பை பி. ஓகே, குட். விக்கு அப்புறம் டியூ, டியூ பாருங்கள், ஏ இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ். இதை தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், மைனஸ் இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை பி இன்ட்டு காஸ் எக்ஸ். பாருங்கள், இது அப்படியே தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இங்கே பாருங்கள் ப்ளஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஏ டிவைடட் பை பி, இன்டெக்ரல் சிம்பிளுக்கு அப்புறம் அவுட் சைடில் எடுத்துன்னு வரும், ஏ பை பி. அதுக்கப்புறம் இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஒன்றுமே இல்லை. இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸை கன்சிடர் பண்ணோம். யூனா இ பவர் ஏஎக்ஸு, டிவினா சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸு. டிவிலேருந்து வி கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஈஸி தான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே பாருங்கள், இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ். ஏற்கனவே யூ என்ன எடுத்துக்கிறோம், இ பவர் ஏஎக்ஸ் யூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அதனால் சைன் பிஎக்ஸை யூன்னு எடுத்துக்கணும். ஏற்கனவே அங்கே என்ன யூ எடுத்துக்கிறோமோ, ரெண்டு ஃபங்க்ஷன் தான் இருக்குது, இ பவர் ஏஎக்ஸு சைன் பிஎக்ஸு. ஏற்கனவே யூ இ பவர் எக்ஸ்னா இப்போ யூ வந்து சைன் பிஎக்ஸு. ஏற்கனவே சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸை வின்னு டிவின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா இ பவர் ஏஎக்ஸு டிஎக்ஸை டிவின்னு எடுத்துக்கிறோம். ஒரு பெரிய குழப்பமே இல்லை. ஏற்கனவே யூனா இ பவர் ஏஎக்ஸு, டிவினா சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸு. இதை அப்படியே உல்ட்டா பண்ணணும், மாற்றி எடுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூ வந்து சைன் பிஎக்ஸ்னும், டிவியை
e power x dxன்னு எடுத்துக்கிறோம். பாருங்கள் இங்கே u பாருங்கள் sin bx, dv பாருங்கள் e power ax dx, dvலேருந்து v கண்டுபிடிங்க. இன்டகிரேட்டிங் போத் சைட். இன்டகிரல் dvனா v, இன்டகிரல் e power x dxனா e power ax divided by a. uலேருந்து du கண்டுபிடிங்க. ஸோ du equal to sin bx டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா b cos bx into dx. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ அப்போ sin bx டிஃபரன்ஷியேட் பண்ணால் b cos bx. ஸோ duனா b cos bx dx கிடச்சிடுது. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகே, இன்டகிரல் e power x sin bx dx equal to uv. u என்ன பாருங்கள் sin bx, v e power ax into a. ஓகே uv. அதுக்கப்புறம் மைனஸ் போட்டேன். v இன்டகிரல் போடுறேன் சிம்பிள். v பாருங்கள் கொஷின் e power ax divided by a, v இருக்கு. du பாருங்கள் b cos bx into dx. ஓகே, இது ஈக்குவேஷன் 2 கிடச்சி போச்சு. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. u dv எடுத்துக்கிறோம், மாற்றி எடுத்துக்கிறோம். u dv எடுத்துக்கிறோம், ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். dvலேருந்து v கண்டுபிடிக்கிறோம், dvலேருந்து v கண்டுபிடிக்கிறோம். dv எப்படி v மாற்றுவீங்க? இன்டகிரேட் பண்ணால் v கிடைக்கும், dv இன்டகிரேட் பண்ணால் v கிடைக்கும். ஸோ அப்போ இது ஃபஸ்ட் இது அப்ளை பண்ணுறோம் ஈக்குவேஷன் 1, இது அப்ளை பண்ணுறோம் ஈக்குவேஷன் 2. இந்த 1 into என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணுறோம். அப்போ 1 minus 2 ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 1 minus 2னா நீங்கள் பாருங்கள் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். லெஃப்ட் சைடு பாருங்கள் 0 ஆகிடும். 0 we get 0. அதுக்கப்புறம் e power ax sin bx இருக்கா, இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் ஆகும். சப்ராக்ஷன் பண்ண போது சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ லெஃப்ட் சைடில் 0 ஆகும். ரைட் சைடில் பாருங்கள் மைனஸ் e power ax divided by a sin bx மைனஸ் e power ax b cos bx. இது அப்படியே ஆட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ண பார்த்து ஒரு சேம் சைன் இருக்குது, மைனஸ் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா a by b ப்ளஸ் b by a, இது ரெண்டு காமனாக இருக்குது. இதை பார்த்து எழுதிக்கிறோம். இன்டகிரல் e power x cos bx dx. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இதை மட்டும் ஒரு ஸ்டெப் வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள் ஒரு சைடில் வச்சுக்கிறோம், ஸ்டெப் பண்ணக்கூடாது. இதை மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கிறோம். இதை ஒரு சைடு எடுத்துமா போது இதை மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஆனால் e power ax காமனாக எடுக்கலாம். ஸோ e power ax 1 by b cos bx ப்ளஸ் 1 by a sin bx. இது வந்து அப்படியே எடுத்துக்கணும். இது அதர் சைடு எடுத்துமா போது ப்ளஸ் ஆகிடும். e power ax மட்டும் காமனாக வெளியே எடுத்துட்டோம், மீதி எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் ஐடியா யூஸ் பண்ண போகிறோம் இங்கே. அப்போ இதுக்கு a by b ப்ளஸ் b by a எல்சிஎம் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டரில் ஏபி கிடைக்கும், நியூமினேட்டரில் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் கிடைக்கும். இது அப்படியே பார்த்து எழுதிக்கிறோம். இன்டகிரல் e power ax cos bx dx எழுதிட்டோமா. ரைட் சைடில் இந்த ப்ராக்கெட்டை மட்டும் எல்சிஎம் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். டிவிஷனில் ஏபி வரும், a into b வரும். நியூமினேட்டரில் a cos bx ப்ளஸ் b sin bx வரும். e power ax ஆல்ரெடி இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஏபி கேன்சல் ஆகிடும். நம்ம எதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்னா இன்டகிரல் e power ax cos bx dx. அதை மட்டும் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறோம். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அது ரைட் சைடில் போகும்போது டிவிஷனாக மாறும். ஸோ ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது e power ax. டிவிஷனில் என்ன கிடைக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு a cos bx ப்ளஸ் b sin bx ப்ளஸ் c. ஓகே, ஸோ இதிலேருந்து என்ன கிடைக்குதுன்னா இன்டகிரல் e power ax cos bx dx ஈக்குவல் டு e power ax டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு a cos bx ப்ளஸ் b sin bx ப்ளஸ் c கிடைக்குது.